கைத்தல நிறை கனி அப்பமோடவல் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி. கைத்தல நிறை கனி அப்பமோடவல் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி. கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவ கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவ கற்பகமென வினை கடிதேகும். மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண் மகன் மற்பொரு திரள் புய மத யானை. மத்தள வயிரனை உத்தமி புதல்வனை மட்டவிழ் மலர் கொடு பணிவேனே. மட்டவிழ் மலர் கொடு பணிவேனே. முத்தமிழடை வினை முற்படுகிரீதனில் முற்பட எழுதிய முதல்வோனே. முத்தமிழடை வினை முற்படுகிரீதனில் முற்பட எழுதிய முதல்வோனே. முப்புறமேறி செய்த அச்சிவனுரை ரதம் முப்புறமேறி செய்த அச்சிவனுரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா. முப்புறமேறி செய்த அச்சிவனுரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா. அத்துயரது கொடு சுப்பிரமணி படும் அப்புன மதனிடை இபமாகி. அத்துயரது கொடு சுப்பிரமணி படும் அப்புன மதனிடை இபமாகி. அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மணமருள் பெருமாளே. அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மணமருள் பெருமாளே. ஹலோ தோழர்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த விநாயகர் சதுர்த்தி 2025 எல்லார் வீட்லேயுமே நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். உங்கள் வீட்டில் இருக்க சின்னஞ்சிறிய பிள்ளைங்க எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா விநாயகர்னாலே எல்லாருக்குமே பிடிக்கும். எனக்கு இன்றைக்கி வரைக்குமே பார்த்தீங்கன்னா விநாயகர்னால் ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் நிறைய விநாயகர் ஃபோட்டோஸ் தான் இருக்குது, விநாயகர் பொம்மைங்க தான் இருக்குதுன்னா பார்த்துக்கோங்க. விநாயகரை பிடிக்காதவங்க யாருமே கிடையாது, அதில் நானும் ஒன்று தான். எனக்கும் சின்ன வயசுலேருந்து விநாயகர் பிள்ளையார் சதுர்த்தியானாலே ரொம்ப பிடிக்கும். அது எல்லாத்தையும் தாண்டி கொழுக்கட்டை பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? எனக்கும் எங்கள் அம்மா கையால் செஞ்சு வைக்கிற கொழுக்கட்டை அது ரொம்ப ஸ்பெஷலுங்க. அந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மட்டும்தான் செய்வாங்க, வேறு என்றைக்கும் செஞ்சு பார்த்ததில்லை எங்கள் அம்மா. அதனால் அந்த தேங்காய் பூர்ணம் அதுக்கப்புறம் எள்ளு பூர்ணம்லாம் வச்சு கொழுக்கட்டை சூப்பராக இருக்கும். நான் போய் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். அது எங்கள் அம்மா எனக்கு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கொடுக்காம போய் சேர்ந்துட்டாங்க. அதனால் நானே யூடியூப்பில் எசக்கு பிசக்கா பார்த்து நான் ட்ரை பண்ணால் அது எசக்கு பிசக்கா வந்துடுச்சு பார்த்துக்கோங்க. நானும் போட்டு பிசைஞ்சு நான் தொன்னை செய்கிறேன். தொன்னை செய்யவே முடியல, கையில் ஒட்டிக்குது, இல்லைனா பார்த்தீங்கன்னா உடஞ்சி போகுது. ரொம்ப டார்ச்சர் அனுபவிச்சுட்டேங்க. ஒரு 1 hour 2 hours எனக்கு டைம் வேஸ்ட்டாக போச்சு. தூக்கம் கெடுத்துக்கிட்டு இந்த விநாயகர் சதுர்த்திக்காக வீடெல்லாம் சுத்தம் செஞ்சு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் பக்குவமாக நம்ம விநாயகரை கொண்டு நம்ம பூஜை பண்ணலான்னு பார்த்தா கடைசியில் இந்த கொழுக்கட்டையிலே சொதப்பிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எனக்கும் தெரிஞ்ச ட்ரிக்ஸ் எல்லாம் வச்சு நானும் அந்த கொழுக்கட்டையை செஞ்சு முடிச்சு அதுக்கப்புறம் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடி முடிச்சேன்னா பார்த்துக்கோங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் எல்லாம் எப்படி நீங்கள் செலிப்ரேட் பண்ணீங்க? இந்த விநாயகர் சதுர்த்தி உங்களுக்கு நல்லா போச்சான்னு சொல்லுங்கள். நான் பார்த்தீங்கன்னா எப்பயும் செய்கிற மாதிரி மஞ்சள் பிள்ளையார் தான் நான் செஞ்சுருந்தேன். லாஸ்ட் இயர் மட்டும் எங்கள் அம்மா இறந்து 1 year கூட கம்ப்ளீட் ஆகலைன்றதுனால நான் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடலை. இந்த வாட்டி நான் விநாயகர் சதுர்த்தி மறுபடியும் கொண்டாடி இருக்கேன். எப்பயும் போல் மஞ்சள் பிள்ளையார் நான் செஞ்சு நான் வழிபட்டு இருக்கேன். வினைகள் தீர்க்கும் அந்த விநாயகர் என்னுடைய கஷ்டத்தெல்லாம் தீர்த்து வைப்பாருன்னு சொல்லிட்டு நான் செஞ்சுருக்கேன். ஸோ செய்கிறப்பவும் சரி, செஞ்சு பூஜெல்லாம் முடிச்சதுக்கப்புறமும் சரி, கடவுள்கிட்ட வேண்டிக்க கூட மாட்டேங்கிறேன். இப்போ எனக்கு பெரிய பிரச்சனை, என்னுடைய கசின் அந்த லாவண்யாவும்
லாவண்யாவும் லாவண்யாவோட புருஷனும் என் பேரில் வந்து கடனை வாங்க வச்சு அதை வந்து ஏமாற்றிட்டு முழுக்க முழுக்க என்ன கடனாளி ஆக்கிட்டாங்க. ஸோ 33 லட்சம் நான் கடனை வாங்கிட்டேன். அவங்களுக்குன்னு அனுப்பி வச்ச காசு, அதுக்கப்புறம் அவங்க லோன்ஸ்க்கு இஎம்ஐ கட்டினது எல்லாம் சேர்த்து இப்போ அவுட்ஸ்டாண்டிங் 24 லட்சம் வந்து தேவைப்படுது. இவ்வளோ பெரிய தொகை வந்து அவங்க எதுவுமே ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஃபோன் நம்பர் டீஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. வேறு எங்கேயோ வந்து போயிட்டு வாழ்கிறாங்க. ஆனால் அவங்க வேறு எங்கேயோ வந்து ஆப்ஸ்காண்ட் ஆகி நல்லா என்கிட்ட வாங்கின காசு மற்றவங்க கிட்ட வாங்கின காசெல்லாம் சுருட்டிக்கிட்டு எங்கேயாவது நல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது ரொம்பவும் தப்பான ஒரு விஷயம். இது எப்படி தான் இப்படி வந்து ஏமாற்றிட்டு அவங்களுக்கு மனசாட்சி இடம் கொடுக்குதுன்னு தெரியல. அந்த லாவண்யாவோட பையன் அந்த அவினாஷ் வேற பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்னொரு சேனலுக்கு வந்து லைவில் வந்து கமெண்ட் எல்லாம் வைக்கிறான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனும் இருக்குது, இன்டர்நெட் இருக்குது, அதில் யூடியூப்பும் பார்க்குறாப்புல. அதனால் ஆக மொத்தத்தில் இவங்கெல்லாம் வேறு எங்கேயோ இருந்துக்கிட்டு நம்மளை ஆட்டி படைக்கிறாங்க. ரொம்ப தப்பான ஒரு விஷயம். வேண்டுதல்னு அண்ணா இந்த லாவண்யாக்கு நான் வாங்கி கொடுத்த கடன்லேருந்து நான் வெளியில் வரணும். என் காசு நான் போட்டு கட்டிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தேவையா? லட்சக்கணக்கில் உட்காந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா நம்ம சேர்க்க முடியும்? அது எல்லாம் வந்து வீணாக போச்சே. அட்லீஸ்ட் அவங்க நம்ம காசு வாங்கிக்கிட்டு அவங்க நல்லா இருக்காங்களான்னு தெரியல. ஒவ்வொரு தடவையும் இந்த பைத்தியக்கார பண்ணாடைங்களை பற்றி பேச வேண்டியதாக இருக்குது. கடவுளை வச்சுக்கிட்டு கூட அவங்கள பற்றி பேச வேண்டியதாக இருக்குது. ரொம்ப எரிச்சலாக இருக்குதுங்க எனக்கு. ஒருவேளை இந்த மாதிரி டென்ஷன் எதுவுமே இல்லாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக எங்கள் அம்மாவை மறுபடியும் நான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருப்பேன், காப்பாற்றி கொண்டு வந்து வச்சுருப்பேன். அவங்க இன்னும் கூட கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு போய் சேர்ந்துருப்பாங்க. இவங்களால பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இறந்தும் போயிருக்காங்க. நான் இன்னைக்கு வந்து நடப்பணமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இந்த பாவம்லாம் சும்மா விடாது. அவங்களெல்லாம் தலைமுறையாக வந்து கண்டிப்பாக அவங்கள தாக்கும். நான் எப்பயுமே விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறப்பவும் சரி, ஒரு கோயிலுக்குன்னு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே கூட அர்ச்சனை பண்ணுறப்ப நான் எங்கள் அம்மா அப்பா பேர் சொல்லிப்பேன். அப்பா கூட இல்லைனாலும் எங்கேயாவது இருப்பாருன்னு சொல்லிட்டு அர்ச்சனைன்னு பண்ணால் நான் என்னுடைய அம்மா அப்பா பேர், அதுக்கப்புறம் லாவண்யாவோட புருஷன், லாவண்யாவோட பசங்க, இப்போ அதில் ஒரு பையன் இல்லை, அவன் இருந்தப்போ நான் அவனையுமா நான் சேர்த்து தான் நான் வேண்டிப்பேன். பவானியோட புருஷன் ஸ்ரீனிவாசமூர்த்தி, பவானியோட பையன் புனித், அதாவது இவங்க வந்து லாவண்யாவோட அக்கா, அவங்க மாமா, அந்த பையன். ஸோ எங்கள் ஃபேமிலின்றப்ப நான் அர்ச்சனை பண்ணுறப்பையோ இந்த மாதிரி நம்ம விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறப்பையோ எல்லாருக்கும் வந்து நல்லது வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய பெரியம்மாங்களெல்லாம் கூட நினச்சிப்பேன். அந்த பெரியப்பாலாம் கூட ரொம்ப வருஷம் முன்னாடி இறந்துட்டாங்க. ஆனால் அர்ச்சனைன்னு பண்ணுறப்ப, இந்த விநாயகர் சதுர்த்தி பூஜைன்னு பண்ணுறப்ப அதில் வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து உங்கள் வீட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் பற்றியெல்லாம் நினச்சிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல நான் இவங்க எல்லாரையும் நான் நினச்சிக்கிட்டேன். இந்த வாட்டி அந்த சிடி போட்டு நான் பூஜை பண்ணுறப்ப யாரையுமே நினச்சிக்கல. நான் என்னுடைய பேர் மட்டும்தான் சொன்னேன், ஹரிபிரசாத் ஹரிசெட்ல கோத்திரம், அவ்வளோதான். வேறு யார் பேரும் சொல்ல எனக்கு வந்து மனசு வரலைங்க. வெரி ஃபஸ்ட் டைம் நான் அதை ஃபீல் பண்ணேன். இவங்களுக்கெல்லாம் நான் நல்லது நினச்சி இவங்களுக்கெல்லாம் நான் நல்லது வந்து வேண்டிக்கிட்டேனே, என்னை வந்து பிளாக் பண்ணுதுங்க, என்கிட்ட காசு வாங்கி ஏமாற்றிட்டாங்க. இப்படி ஒரு சீப் அட்டிடியூடோடு இதுங்கெல்லாம் எப்படி வாழுங்க? இந்த பாவத்துக்கு அவங்கெல்லாம் நல்ல சாவ மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மனசில் படுது. ஆனாலும் நான் யாருக்கும் வந்து மனசார நான் கெட்டதை நினைக்க மாட்டேன். அதுதான் என்னுடைய ஒரிஜினாலிட்டி. என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்க. எனக்குன்னு உறவு யாருமே இல்லை பாருங்கள். என்னை ஏற்றி பிழைக்கிற உறவு அவங்க இருந்தாலும் வேஸ்ட்டு தான். காசு கொண்டு வந்து கொடுத்துட்டு அவங்கள தலை முழுகிடணுங்க. அவங்க காசு வந்து கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி தெரியல, என்னை ஏமாற்றிட்டாங்க. ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்திக்கு நான் என்னென்னலாம் செஞ்சுருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தேங்காய் பூர்ணம், எள்ளு பூர்ணம், கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் மூக்கடலை சுண்டல், வெள்ளை மூக்கடலை சுண்டல், அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் இட்லி வந்து தட்டை இட்லி மாதிரி நான் செஞ்சுருந்தேன். ஓகேவா? அந்த இட்லி ஸ்டாண்டெல்லாம் எங்கள் அம்மா வந்து வாங்கி தடன்னு சொல்லி ஆசைப்பட்டு கேட்டிருந்தாங்க. அதை வாங்கி கொடுத்தேன். ஒரு தடவை கூட சமைக்கல, அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. நானாவது எடுத்து சமைக்கலாமேன்னு சொல்லிட்டு சமைச்சேன். நல்லா வந்திருந்தது, சூப்பராக அமைஞ்சிருந்ததுங்க. காஞ்சிபுரம் இட்லி சூப்பராக, செம டேஸ்ட்டு, நல்லா சாஃப்டாகவும் இருந்தது. அந்த சைட் டிஷ் அந்த தேங்காய் மிளகாய் தூள் சேர்த்து அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் விட்டு செஞ்சுருந்தேன்ல, அது தொட்டு சாப்பிட்றப்ப நல்லா தான் இருந்தது. ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் நான் செஞ்சுருந்தேன் பலகாரம், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் வாழைப்பழம், அதுக்கப்புறம் அந்த ஆப்பிள் பழம் அதெல்லாம் வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்பயும் போல் மஞ்சள் பிள்ளையார் வந்து நான் செஞ்சுருந்தேன். ஸோ மஞ்சள் வந்து நல்லா இல்லையான்னு தெரியல, ஒரு மாதிரி வாட்டர் ரிலீஸ் பண்ணுது. ஸோ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா 3வது நாள் வெள்ளிக்கிழமை வருது. அதனால் இது பொறுமையாக வச்சு ஞாயிற்றுக்கிழமை தான் நம்ம வந்து நிமர்ஜனம் வந்து பண்ணணும். ஸோ நைட்டு வந்து எல்லாத்தையும் சுத்தம் செஞ்சுட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு டிஷ்வாஷரில் பாத்திரம் போட்டு விளக்குனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ரிலாக்ஸேஷனுக்காக இந்த நைட்டில் இந்த சீரியல் லைட்ஸு, கலர் லைட்ஸ் எல்லாம் போட்டுட்டு நான் உட்காந்து நான் விநாயகரை ரசிச்சுட்டு இருந்தேன். நல்லா இருந்தது. இது எல்லாமே போக போக வந்து போர் அடிச்சுடுங்க. தனிமையில் இனிமை காண முடியாது. என்னைக்காக இருந்தாலும் துணை வேணும், ஃபேமிலி வேணும், பிள்ளைங்க வேணும், அதுதான் நிம்மதி.
அது நிம்மதியாக என்னன்னு தெரியல. பட் ஆனால் அதுதான் நல்லது. நமக்கு நல்லது கெட்டதுக்கு நம்ம கூட இருந்து நமக்கு பார்த்துக்கிறதுக்கு நம்ம ஃபேமிலி, நம்ம ஒய்ஃபு, நம்ம பிள்ளைங்க, நம்ம அம்மா அப்பா, அந்த மாதிரி எல்லாம் அமையணும். எனக்கு அம்மா அப்பா தான் இல்லாமல் போயிட்டாங்க. அட்லீஸ்ட்டு பொண்டாட்டி பிள்ளைங்களாச்சும் அமையுமான்னு தெரியல. கடைசி வரையும் அமையாதா? அந்த லாவண்யா அன்னைக்கு சொன்னா பாருங்க, நீ என்ன வேணால் கஷ்டப்பட்டு என்ன வேணால் சாதிச்சுக்கோ, ஆனால் எங்களுக்கு இருக்கிறது உங்களுக்கு இல்லைடா, உனக்கு இல்லைடா, நீ கடைசி வரையும் கஷ்டப்படுவடா தனிமரமான்னு சொல்லிட்டு அது எந்த அளவுக்கு அது என்னை வந்து மட்டம் தட்டி பேசியிருக்கோம். எனக்கு இன்னும் கூட மனசுலேயே இருக்குது. அவள் யாரோ ஒரு இத்து போனவனை கல்யாணம் பண்ணி வீண் போனது பார்த்தாது என்னையும் கெடுத்துட்டா.